Hello friends, welcome back to SMBros Tech channel. இன்னைக்கு நம்ம சாதாரண gadget கிடையாது, ரொம்பவே லைஃப் சேவிங்கான ஒரு gadget தான் பார்க்க போறோம். எஸ், நம்ம வீட்ல பெரியவங்க and நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மெடிக்கல் டெக் gadget தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுதான் அகாரோட blood glucose meter. எஸ், இந்த blood glucose meter இதோட பிரைஸ்க்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்றது and இது எவ்வளவு அக்யூரேட்டா blood glucose காட்டுது அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இது SMBros Tech channel சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்து போனோம் அப்படினா நமக்கு டெலிவரி ஆகறப்ப பார்த்தா ரொம்ப காம்பாக்டான ஒரு பாக்ஸா தான் டெலிவரி ஆகும். அந்த பாக்ஸ் நம்ம உள்ள ஓபன் பண்ணோம் அப்படினா ரொம்ப காம்பாக்டான ஒரு கேரிங் பவுச் and ஒரு மேனுவல் இருக்கும். இந்த கேரிங் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா தேவையான எல்லா ஐட்டமே செம்மையா வச்சிருப்பாங்க. சோ அந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினா உள்ள மெயின் குளுக்கோமீட்டர் டிவைஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து 50 டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிற ரெண்டு டப்பா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து 50 ஊசி இருக்கும் and அந்த ஊசியை லான்ச் பண்ணக்கூடிய லான்ச்சிங் டிவைஸ் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த கேரிங் பாக்ஸ்ல அட பவுச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா செம்மையா அடக்கி வச்சிருப்பாங்க. இத நம்ம எங்க வேணாலும் ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி தான் டிசைன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே செம்மையா இருக்குங்க. and build குவாலிட்டியை பார்த்தோம்னா லான்ச்சிங் டிவைஸ் பிளாஸ்டிக்ல உருவாக்கினா ஸ்ட்ராங்காவும் இருக்கு, காம்பாக்டாவும் இருக்கு. அதே மாதிரி குளுக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா கை கடக்கமா சிறுசா செம்ம குவாலிட்டியா உருவாக்கியிருக்காங்க. அண்ட் குளுக்கோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா செம்ம பெருசான LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதனால ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செம்ம போல்டாவே தெரியும். சோ இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கிற பெரியவங்களுக்கு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல ஆட்டோமேட்டிக் கோடிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப் இதுல டாப்ல இன்சர்ட் பண்ணோனே டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி டெஸ்டிங்க்கு ரெடி ஆயிரும். அதுக்கு அடுத்து பிளட் சுகர் லெவல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரிப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர்ல சொறி இருக்கணும். அப்படி சொருகிறப்ப ஸ்ட்ரிப்பை நம்ம பார்த்து சொருகணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு முனை இருக்கும். அதுல ஒரு முனை சைடுல பார்த்தீங்கன்னா சிப்பு மாதிரி இருக்கும், அதை தான் நம்ம குளுக்கோமீட்டர்ல சொருகணும். இன்னொரு முனையில பார்த்தீங்கன்னா சின்ன கேப் இருக்க மாதிரி இருக்கும், அதுதான் மேல நீட்டி இருக்கணும். அப்படி நீட்டி இருக்கிற அந்த ஒரு முனையில தான் நம்ம விரல்ல இருக்க பிளட்டை வைக்கணும். அப்படி பிளட்டை வச்ச அடுத்த 5 செகண்ட்ல நமக்கு ரிசல்ட்டும் வந்துரும். அண்ட் இந்த குளுக்கோமீட்டர் டிவைஸ் இந்த பாக்ஸ்ல வரப்போ உள்ள செல் போட்ல வரது செல்ல தனியாவே அவங்க செப்பரேட்டா 3 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துறாங்க. அந்த செல்ல தான் நம்ம இந்த டிவைஸ்ல பார்த்தா பேக் சைடு ஓபன் பண்ணி உள்ள போடணும். ஒன்ஸ் உள்ள போட்ட உடனே டேட் மந்த் டைம் எல்லாத்தையும் செட் பண்ண சொல்லி அதுவே கேட்கும். அதை செட் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். டேட் மந்த் டைமை ஸ்விட்ச் பண்றதுக்கு பார்த்தா எம் பட்டன் அமைக்கி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதை ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை கரெக்டா செட் பண்றதுக்கு எஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால செட் பண்ணிக்க முடியுங்க. ஒன்ஸ் இத நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட்டப் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா இது டர்ன் ஆஃப் ஆயிரும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்ட்ரிப் அதோட மண்டையில இன்சர்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆன் ஆயிரும். இல்லனா நம்ம மேனுவலா டர்ன் ஆன் பண்ணனும் அப்படினாலும் எம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆன் ஆயிருங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இதுல இருக்கிற எஸ் அண்ட் எம் பட்டன் என்னடா அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா, இதுல இருக்கிற எம் பட்டன் பார்த்தா மெமரி பட்டன். அதாவது லாங் டைம் நம்ம குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணிட்டே இருக்கோம் அப்படினா அது இதுல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதுல எவ்வளவு லெவல் இருக்கு அப்படின்றத நம்மளால செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது இதுல கிட்டத்தட்ட 180 டெஸ்டிங் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணது நம்மளால பின்னாடி போய் பார்த்துக்கவும் முடியும். இது உண்மையிலே செம்மையான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கிற எஸ் பட்டன்றது ரொம்பவே சிம்பிள் தான். செட் பட்டன் நம்ம டேட் டைம் செட் பண்ணோம் பாத்தீங்கன்னா அதை செட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணுங்க. சோ இப்படி டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதுல 180 மெமரிஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இல்லையா? சோ அதனாலேயே அது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாவே இருக்கும். ஏன்னா இதுல நம்ம ஸ்ட்ரிப் இன்சர்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா, அப்படி இன்சர்ட் பண்றப்பே நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி சக்கரை லெவல டெஸ்ட் பண்றோமா இல்லனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செட் பண்றோமா அப்படின்றத இந்த எஸ்ன்ற பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அதை செட் பண்ணிட்டு நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது ப்ரீமியல் எடுக்கப்பட்ட குளுக்கோஸ் லெவலா இல்லனா போஸ்ட் மில் எடுக்கப்பட்ட குளுக்கோஸ் லெவலா அப்படின்றது மெமரியில போய் ஸ்டோர் ஆயிரும். அப்படி ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லாங் டைம் கழிச்சு 7 டேஸ் ஆவரேஜ் இல்லனா 14 டேஸ் ஆவரேஜ் இல்லனா 21 டேஸ் ஆவரேஜ் இல்லனா 28 டேஸ் ஆவரேஜ் னு சொல்லிட்டு இதுல எதை வேணா நம்மளால செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுலயும் முக்கியமா ப்ரீமியல்ல நம்ம எடுத்த அளவு எவ்வளவு, போஸ்ட் மீல் அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்த அளவு எவ்வளவு அப்படின்றதையும் ஆவரேஜ் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும். சோ இது உண்மையிலேயே சுகர் லெவலை கீப் ஆன் டெஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா செம்மையான ஒரு ஃபீச்சரா இருக்குங்க. ஓகே, இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுல பார்த்தா ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் டிவைஸ்ல நீர்ல இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக லான்ச்சிங் டிவைஸோட கேப்பை ஓபன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க நீர்ல ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணனும் நீர்லோட கேப்பையும் கட் பண்ணிரணும். அதுக்கப்புறம் லான்ச்சிங் டிவைஸோட கேப்பை மூட்டு ஸ்கின்னோட திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதோட வேல்யூ 5 வரைக்கும் இருக்கும். நமக்கு எந்த வேல்யூ தேவையோ அந்த வேல்யூ செட் பண்ணிட்டு இதுல இருக்கிற ஆரஞ்சு கலர் பட்டன் அமுக்கினா போதும், நம்ம தோல்ல வலியே தெரியாத அளவுக்கு நீடில் குத்திரும். இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். அதுக்கடுத்து பிளட் சுகர் லெவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குளுக்கோமீட்டர்ல ஸ்ட்ரிப்பை ஃபர்ஸ்டே சொறி இருக்கணும். அப்படி சொருகினோடனே ஆட்டோமேட்டிக்கா டிவைஸ் ஆன் ஆயிரும். அப்படி ஆன் ஆனோடனே நம்ம விரல்ல இருக்க பிளட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்ட்ரிப்ல வச்சா மட்டும் போதும், அடுத்த 5 செகண்ட்ல ரிசல்ட் நமக்கு வந்துரும். இதெல்லாம் தாண்டி இந்த குளுக்கோமீட்டர்ல இருக்கிற இன்னொரு செம்மையான ஃபீச்சர் அப்படின்னா அது ரிஸ்க் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், வெறுமனே நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் மட்டும் காமிக்கிறது ஒரு டிவைஸா இருந்தா நல்லா இருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்காதுல. சப்போஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹையா குளுக்கோஸ் லெவல் போயிடுச்சுனா, ரொம்ப லோயஸ்டா நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா உடனே இண்டிகேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதை இண்டிகேட் பண்றதுக்கு அதுல ஆப்ஷனே கொடுத்திருக்காங்க. எஸ், நம்மளோட பிளட் இந்த ஸ்ட்ரிப்ல வைக்கிறப்ப நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப ஹையா இருந்தாலோ இல்ல ரொம்ப லோவா இருந்தாலோ உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் எக்ஸ்ட்ரீமா இருக்கு, உடனே டாக்டரை பாருங்க அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்கு இதுல இண்டிகேஷனே கொடுத்துருவாங்க. சோ அந்த ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு லைஃப் சேவிங் ஃபீச்சர் அப்படினே சொல்லலாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வீட்ல யாருக்காவது அடிக்கடி பிளட் குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அகாரோட பிளட் குளுக்கோமீட்டர் செம்மையான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வாங்கறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அஃபிலியேட்லயும் ஆட் பண்றோம், வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.